மனிதன் கற்கால மனிதனாக இருந்ததுலேருந்தே தேவைகளை பொறுத்து தான் எல்லா துறைகளும் முன்னேறி வந்திருக்கு. விவசாயமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. எந்த மாதிரியான விவசாயம் நமக்கு தேவைப்பட்டதோ அந்த திசையில் அது முன்னேறித்தான் வந்திருக்கு. மனித தேவைகளை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இயற்கையின் மற்ற உயிரினங்களை பற்றி கவலைப்படாதது மட்டும்தான் இடையில சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த நிலையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வர்றது சந்தோஷமான விஷயம். இந்த மாற்றத்துக்கு நம்ம நிகழ்ச்சியும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்க போகுது. வணக்கம் நேயர்களே, உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு பயிர் சாகுபடியை விட கலப்பு பயிர் சாகுபடியில் நல்ல வருமானம்னு புரிஞ்சுக்கிட்ட விவசாயிங்க பலர் களத்தில் இறங்கி நல்ல லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா தென்னை மரங்களுக்கு இடையில குறுகிய கால பயிர்களை ஊடு பயிராக சாகுபடி செஞ்சு வருமானம் பார்க்குறது இப்போல்லாம் சர்வசாதாரணமாகிடுச்சு. கீரை வகைகள், நிலக்கடலை, மஞ்சள், கிழங்கு வகைகள்னு இல்லாமல் அந்த வரிசையில் இப்போ வாழை ரகங்களும் சேர ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க, கிராண்ட் 9 வாழைக்கு அடுத்தபடியாக ஏற்றுமதிக்கு அதிக வாய்ப்புள்ள நாளிப்பூவன் வாழை ரகம் தென்னையில் ஊடுபயிராக சாகுபடி செய்ய சிறந்த ரகம்னு சொல்லப்படுது. வருமானத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை, ஆனால் செலவு மட்டும் அதிகமாயிட்டே போகுது. தென்னந்தோப்பு வச்சிருக்கிற விவசாயிகள் பலருடைய புலம்பல் இதுதான். வெட்டுக்கூலி அதிகமாயிட்டதால தேங்காய்களை வெட்டாம மரத்திலேயே விடுற விவசாயிகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் எல்லாராலையும் அப்படி செய்ய முடியாதே. விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க அதுக்கான மாற்று வழியை கண்டுபிடிச்சு தானே ஆகணும். இப்போ அன்னைக்கு சாதாரணமாக ஒருத்தர் மாதத்துக்கு 1500 தான் சம்பளம் கொடுத்தோம். இன்றைக்கி 6000 7,000 வரை எங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி வெட்டுக்கூலின்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்றைக்கி ஒரு நபருக்கு 100 தான் சம்பளம் கொடுப்போம். இன்றைக்கி 500 கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படிலாம் இருக்கும்போது இது பண்ண வேண்டியதாக இருக்குது. தென்னையை பொறுத்தவரையில் கொஞ்சம் சுமாரான வருமானமாக தான் இருக்குது. இப்போ அதை சுமாராக இருக்குன்றதுக்காண்டி நம்ம நிறையா பேர் தென்னையெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த மாதிரி பண்ணாமல் சரி அதுக்கு மாற்று ஏதாச்சும் நம்ம வருமானத்தை கொஞ்சம் பெருக்கணும், கூட்டணும் அப்படின்ற மாதிரி செலவு அதிகமாக இல்லாத அளவுக்கு ஊடு பயிராக 4 பவுன் வாழை போட்டு கொஞ்சம் ட்ரெயில் பார்த்தேன். ஃபஸ்ட்டில் ஒரு ஏக்கர் பண்ணையில் நல்ல லாபம். தென்னை மரங்களுக்கு இடையில ஊடுபயிரா சாகுபடி செய்ய பல பயிர்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நாளிப்பூவன் ரக வாழையை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணத்தை விவசாயி அசோகன் கிட்ட கேட்டோம். அதுக்கு பதில் சொன்னவர், ஊடுபயிரில் கிடைக்கிற வருமானம் பிரதான பயிர் வருமானத்தை விட அதிகம்னு சொல்லி ஆச்சரியப்படுத்துறாரு. தென்னையில் ஒரு ஏக்கருக்கு 70 மரம் இருக்கும். 70 மரத்துக்கு சராசரி ஒரு மரத்துக்கு 70 ரூபாய் வச்சோம்னு சொன்னால் மொத்தத்துக்கே வருஷத்துக்கு 5,35 7,49 அல்லது ஒரு 5000 காய் கணக்கு தான் வருது. அப்போ 5000 காய் நீ 10 ரூபா வச்சாலும் கூட 50,000 தான் ஆச்சு. மற்ற செலவுலாம் பார்க்கும்போது அதில் ஒரு 25,000 செலவு போக 25,000 தான் கிடைக்கும். ஆனால் அதே அந்த ஒரு ஏக்கரில் நான் ஒரு 1100 வாழை போட்டிருந்தேன் 4 பவுன். ஆனால் அந்த இலை அறுத்தது, தார் வெட்டினது, இந்த மாதிரிலாம் கணக்கு போகும்போது ஒரு 1.25 லட்ச ரூபா கணக்கு லாபம் வந்திருக்கு. அப்போ நம்ம தென்னையை பார்க்கும்போது வாழை மெயின் கிராப்பாகவும் தென்னை ஊடு கிராப் மாதிரி சூழ்நிலை இருக்குது. மார்க்கெட்டிங் மட்டும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. இப்போ தென்னையில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இப்போ நம்ம காய் வெட்டி லேபர் எல்லாம் கொடுத்து நம்மகிட்ட எண்ணி போகிற வரைக்கும் நம்ம செலவு. வாழையை நம்ம வளர்த்து கொடுக்குறதோட சரி, வியாபாரியை அவங்க வெட்டிக்கிடுவாங்க, எல்லா செலவுமே அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்படி உள்ள சூழ்நிலையில் நமக்கு எவ்வளவோ ஈஸியாகவும் இருக்குது. அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ரசாயன உரங்களை பயன்படுத்துகிறவங்க ஒரு வாழைக்கு 100 150 ரூபாய் வரைக்கும் செலவு செய்கிற நிலையில் இயற்கை முறையை கையாளுறதால இவருக்கு 40 50 ரூபாய் வரைக்கும் தான் செலவாகுதான். இப்போ நிறையா பேர் புதுசாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ரசாயன உரத்தை முழுசாக பண்ணிவிட்டு திடீர்னு நான் இயற்கையாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறையா நஷ்டப்படுறாங்க. அதாவது செலவும் கூடுதலாக வருது, அந்தளவுக்கு ஈல்டு வராது. புதுசாக அதாவது இயற்கைக்கு மாறுறவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு 50% கெமிக்கலும் ஒரு 50% இயற்கையாகவும் பண்ணணும். அடுத்த ஒரு வருஷத்தில் ஒரு 75% இயற்கையாகவும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வந்தால் நஷ்டமும் வராது, நமக்கு தேவையான லாபம் கிடைக்கும். மண் வளமும் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். பலத்தை காத்தடிச்சாலோ மண்ணில் ஈரத்தன்மை அதிகமாக இருந்தாலோ எந்த வாழையாக இருந்தாலும் சாஞ்சிடும். நாளிப்பூவன் ரக வாழையும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இதனால் குறிப்பிட்ட விகிதத்துக்கு வாழையில் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை சமாளிக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்குன்னு சொல்கிறதோட அது தன்னுடைய பிரத்யேக கண்டுபிடிப்புன்னு சொல்கிறாரு அசோகன். ஒரு சிலர் குழி எடுத்து ஆழமாக போடணும், போட்டுட்டா அந்த மாதிரி வராது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மெத்தடும் பண்ணி பார்த்துட்டேன். அந்த மாதிரி குழி எடுத்து ஆழமாக இது பண்ணும்போது
அந்த நாளுக்கு நாளோட வந்து கிழங்கு வளர்ச்சி கூடும்போது என்ன ஆச்சுன்னா கீழேருந்து மேலாமல் வளர்ந்து வந்துடுது, மண்ணை விட்டு மேலே மிதந்துடுது. அப்போ என்ன ஆச்சுன்னா அப்போ அந்த பிரச்சனை வரத்தான் செய்யுது. அப்போ இதுக்கு நான் என்னன்னு நானாக ஒரு புதுசாக ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி வந்து ஒரு 100 வாழையை வந்து காணு மாதிரி, அதாவது நம்ம டிராக்டர் விட்டு ஓட்டுற மாதிரி காணு மாதிரி எடுத்துகிட்டு அதில் படுக்க வசமாக கண்டே தெரியாமல் கம்ப்ளீட்டாக உள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடிடுது. கண்டு எதுவுமே வெளியே தெரியாது. நம்ம பழைய மெத்தட் எப்படின்னு சொன்னால் கண்டு வந்து மேலே வந்து வெளியே தெரியும், இது வந்து தெரியாமல் இருக்கும். அப்போ இது என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த 100 கண்டு வந்து அந்த மண்ணுக்குள்ளே ஊறுறது வந்து உள்ளேருந்து நம்ம பை கண்டு மாதிரி உள்ளேருந்து தலைஞ்சு வரும். அதாவது சாதாரணமாக வைக்கிற கண்டு வந்து ஒரு வாரத்துலேயே நமக்கு தலைய ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு 18லேருந்து 20 நாள் ஆகும் உள்ளேருந்து வர்றதுக்கு. அந்த மாதிரி வரும்போது வந்து இந்த கிழங்கோட வளர்ச்சி என்ன ஆகுன்னு சொன்னால் இப்போ நேர வைக்கிறது வந்து மேலேயும் கீழேயுமா இந்த வருஷத்தில் வளரும். இது என்ன ஆச்சுன்னா மண்ணுக்குள்ளேயே வளர்ச்சி ஆகும். அதாவது மண்ணுக்குள்ளேயே அந்த கிழங்கு வந்து வளர்ச்சி ஆகிறதுனால வந்து வாழை வந்து மேலே மிதக்க விடாது. அப்போ வந்து மண்ணுக்குள்ளேயே அது நிற்கும் போது நம்ம காற்றடிச்சாவோ அது எப்படியா மழை பெஞ்சாலும் சேதம் வராது. அந்த மாதிரி மெத்தடில் ஓடும்போது நானாக ஒரு இது என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னால் கண்டு கொஞ்சம் வீரியமாக வருது. இப்போ நமக்கு இது ஒரு வாரத்தில் கண்டு தெரிஞ்சிட்டாலுமே கூட அதோட வளர்ச்சி வந்து ஒரு மாதம் வளர்ச்சி இருக்குன்னு சொன்னால் இது 18 நாள் கழிச்சு வந்தாலும் அந்த ஒரு மாத கணக்கில் வந்து 1.5 மாதம் வளர்ச்சி கூடுதலாகவும் இருக்குது. அப்போ நமக்கு தாறு ஈல்டுலாம் நல்லா கூடுதலாகவும் இருக்குது. அது எப்படியான இது இல்லை. இப்போ இந்த மாதிரி மெத்தடில் நான் போட்டதுக்கு பிறகு வந்து ஒரு வாழை கூட சாயறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி முதல்ல வந்து நான் போட்டதில் வந்து நிறையா சாஞ்சிரும். அப்போ என்ன பண்ண மாதிரி நிறைய கம்பு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கம்பு வாங்க போனோம்னு சொன்னால் ஒரு கம்புக்கு 40 ரூபா 50 ரூபா வரும். அப்படி கொடுத்தாலுமே சாஞ்சிரும். இப்போ இது வந்து எப்படின்னு சொன்னால் அந்த வெயிட்டுக்காக மட்டும் இப்போ கம்பு கொடுக்குறோம். இந்த பிரத்யேக விதைப்பு முறையால் வாழைக்கன்றுகளுடைய நிலப்பிடிப்பு திறன் அதிகரிக்கிறது மட்டுமில்லாமல் வேலையாட்கள் தேவை குறைந்து அதுலேயும் குறிப்பிட்ட அளவில் செலவு மிச்சமாகுதான். இப்போ சாதாரண மெத்தடில் போனோம்னு சொன்னால் ஒரு கண்டுக்கு வந்து 2,000 ரூபா 3 ரூபா கேட்பாங்க கண்டு போகிறதுக்கு. அவங்களே வந்து கயிறு பிடிச்சி லைன் பிடிச்சி போட்டுருவாங்க. இந்த நான் சொல்கிற மெத்தடுக்கு ஆளே தேவையில்லை. மொத்தமே ஒரு டிராக்டரில் லைன் கழிச்சோம்னா பொம்பளையால் 2 பேர் இருந்தால் போது அந்த கண்டை போட்டுடலாம். அப்போ வந்து ஒரு கண்டுக்கு 2,000 ரூபா கொடுக்கும்போது 1000 கண்டுக்கு 2,500 ரூபா கொடுக்கணும். இதில் வந்து நம்ம 2 பேருக்கு 500 சம்பளம் கொடுத்தா போது அந்த கண்டை போட்டு போயிடுவாங்க. அந்த போட்டு அப்போ நமக்கு வந்து அதில் லாபம். முழுமையாக இல்லாட்டினாலும் முடிஞ்ச வரைக்கும் இயற்கை முறையை கடைபிடிக்கிறதால நல்ல பலன் இருக்குன்னு சொல்கிறாரு விவசாயி அசோகன். 5 வருஷமாக நான் வாழை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆரம்பத்தில் நானும் தோல்வியத்தையும் சந்தித்தேன். ஆரம்பத்தில் 1 வருஷம்லாம் வந்து அதுக்கு அடுத்தடுத்து நான் பண்ணது இன்றைக்கி வந்து நல்ல லாபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் G9 இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அதுவும் பண்ணிட்டேன். தனிப்பட்டு வாழை போட்டிருக்கேன். இப்போ அதில் அதே மாதிரி எல்லாருமே வந்து வெடி வாழை அந்த மாதிரி நிறைய பிரச்சனையெல்லாம் கொண்டு வருவாங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து இயற்கையாக பண்ணினால வந்து வெடி வாழையோ மற்ற எதுவுமே இல்லை. இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கெலாம் வந்து நிறையா கவர் போட்டு இது பண்ணி அந்த மாதிரி காயெல்லாம் வந்து பாலிஷாக இருந்தால் தான் எடுப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் இயற்கையாக பண்ணதுனால வந்து காய்க்கு வந்து முதல் தரமாக மற்ற வாழை வந்து கிலோ 15 ரூபா நமக்கு 1 ரூபா சேர்த்து கொடுத்து எடுத்துக்கிட்டாங்க இன்றைக்கி வரையில். இப்போ பெரும்பாலும் எக்ஸ்போர்ட்டுக்கு எப்படி எடுப்பாங்கன்னு சொன்னால் 1000 வாழைக்கு வந்து ஒரு 300 வாழை தான் வந்து எடுப்பாங்க. 750 வாழை வந்து லோக்கல் நம்ம மார்க்கெட்டுக்கு வெட்டுவாங்க. ஆனால் நான் போட்டதில் வந்து 750 வாழை எக்ஸ்போர்ட்டுக்கு வெட்டினாங்க. 250 வாழை தான் லோக்கல் மார்க்கெட்டுக்கு வெட்டினாங்க. அதில் வந்து நமக்கு நல்ல ஒரு லாபமும் கூட. அதாவது நிம்மதியாக இருக்கலாம். அதாவது எப்படின்னு சொன்னால் ரசாயன உரத்தை அதிகமாக போட அந்த வாழையில் வந்து சைடாக காஞ்சாரி அந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனையாக வரும். இயற்கையாக பண்ணணும்னு சொன்னால் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். சரி அதான் நம்ம உணவு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம், கெமிக்கலாமல் நல்லவிட பண்ணி கொடுக்கும் ஒரு மன திருப்தி ஒன்று. நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம். தோட்டத்தை போய் பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு திருப்தி மன திருப்தி இருக்குது. நாளிப்பூவன் வாழை மட்டும் இல்லைங்க, 50% வெயில் கிடைச்சா போதும்னு சொல்லக்கூடிய எந்த பயிராக இருந்தாலும் தென்னையில் ஊடுபயிராக சாகுபடி செய்யலாம். சரி, இவ்வளவு நேரம் தென்னையில் நாளிப்பூவன் வாழையை ஊடுபயிராக சாகுபடி செய்கிறது குறித்த விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நாளிப்பூவன் வாழை சாகுபடி குறித்த முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பத்திலே அதை நல்ல ஒரு சோர்ஸாக கொண்டு வரணும். அதாவது எப்படின்னு சொன்னால் கண்டு எடுக்கும்போதே வந்து அந்த எந்த ஃபீல்டில் எடுக்கிறோமோ நோய் தாக்காத வாழையாக இருக்கணும், நல்ல மண்ணாக இருக்கணும். அந்த மாதிரி உள்ள போய் நம்ம நேரடியாக பார்த்து எடுக்கணும். அது எடுத்துட்டால் மட்டும் பார்த்தாது, எடுத்துகிட்டு வந்து அதை வந்து விதை நேர்த்தி பண்ணணும். அதாவது அந்த எப்படி தான் அந்த ஒரு மண்ணில் இருக்கும்போது நூல் புழு தாக்குதல் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதை நம்ம அப்படியே கொண்டு வந்து நம்ம நிலத்தில் வச்சோம்னு சொன்னால் அதனால் வந்து நிறையா, அதாவது வாழை வந்துட்டாலுமே கூட இப்போ ஒரு 1000 வாழைக்கு ஒரு 500 தான் விட்டுற மாதிரி இருக்குது. 500 வந்து சேதமாயிரும். அதுக்கு அந்த மாதிரி 1000ம் நம்ம வாழை எடுக்கணும். அதுக்கு என்ன வழின்னு சொன்னால் கண்டை கொண்டு வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணணும். அதுக்கு வந்து இயற்கையாக பண்ணுற விதை நேர்த்தி இருக்குது, கெமிக்கலாக பண்ணுறதுக்கு. இப்போ நிறைய பேர் வந்து கெமிக்கலாக தான் பண்ணுறாங்க. நான் என்ன சொன்னால் இயற்கை சூடோமோனாஸ்ன்னு சொல்லி இயற்கை நுண்ணுயிரி இருக்குது. அதை வந்து நான் பசு சாணத்தோட நாட்டு மாடு நான் வச்சிட்ருக்கேன். அந்த மாட்டு சாணத்தோட வந்து ஒரு பேரலுக்கு, அதாவது 200 லிட்டரு பேரலுக்கு வந்து ஒரு 250 கிராம் சூடோமோனாஸு, ஒரு 5 கிலோ அந்த நாட்டு மாட்டு சாணத்தோட இது பண்ணி நாளே போட்டுருவோம்.
அதை வந்து ஒரு ட்ரம்முக்கு வந்து ஒரு 50 கண்டு ஒரு 25 நிமிஷம் உள்ளே போட்டு திரும்ப அதை வந்து நல்லா இது பண்ணி அந்த மாதிரி இது பண்ணிட்டோம்னு சொன்னால் ஓரளவுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி வேறு கண்டுகளில் வந்து நோய் தாக்குதல் இருக்காது. கடைசி வரைக்கும் நமக்கு நல்லா இருக்கும். சரி, கண்டு போட்டதுலேருந்து வந்து ஆரம்பத்தில் வந்து நான் வந்து கொடுக்குறது வந்து பஞ்சாவியாக கொடுப்பேன். இல்லைன்னு சொன்னால் அமிர்த கரைசல் கொடுத்துக்கிட்டு வருவேன். அது அமிர்த கரைசல் பஞ்சாவை நம்மளே இயற்கையாக பண்ணுறது, நம்ம மாட்டு சாணத்தை இருக்குது. அதில் எந்த செலவுமே நம்ம தயார் பண்ணுற செலவு தானே தவிர மற்றபடிக்கு வேறு எந்த செலவும் கிடையாது. ஆரம்பத்தில் வந்து இளங்கண்டாக இருக்கும்போது ஒரு கண்டுக்கு வந்து 250 ml கொடுத்தா போதும். அதுக்கு மேலே அது கூடுதலாக தேவையில்லை. அப்போ 2வது மாதம் 3வது மாதம் வரும்போது வந்து நம்ம 1/4 லிட்டருக்கு ஒரு 1/2 லிட்டர் கொடுக்கலாம். 4வது மாதம் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னால் அந்த கண்டில் வந்து நமக்கு தார் போடக்கூடிய வந்து கரு உருவாயிடும். 60 நாள் 70 நாளே உருவாயிடும். அந்த நேரம் நம்ம வந்து அதை எந்த அளவுக்கு நல்லா கொண்டு வரோமோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கும். அதுக்கு என்ன ஆச்சுன்னா எல்லோரும் வந்து ரசாயன உரம் இப்போ சுருவ பொட்டாசு இந்த மாதிரி கொடுப்பாங்க. நான் அதுக்கு என்ன ஆச்சுன்னா இயற்கையாக மாட்டு எருவை வந்து பதப்படுத்தி இயற்கையான நுண்ணுயிர் உரம் அசோஸ்பைர்லாம் சூடோமோனாஸ் பாஸ்போபாக்டீரியா இதை வந்து ஒரு டன்னுக்கு வந்து 5 கிலோ விதம் இது 3 கலந்து ஒரு 15 நாள் வந்து மல்டிப்ளை பண்ணி அதாவது நிழலில் வச்சு மேலே சோகையெல்லாம் போட்டு தண்ணி வச்சு வந்தோம்னா இந்த நுண்ணுயிர்கள் பூரா நமக்கு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிடும். இது பூராமே இயற்கையாக கிடையாது. அதாவது அந்த ரசாயனத்தில் என்ன கிடைக்குதோ அது பூரா நம்ம மண்ணில் இயற்கையாக அதை நம்ம வளர்த்து மண்ணில் கொடுக்கும்போது மண்ணும் வளமாக இருக்குது. அப்போ அந்த பயிர் வந்து வேறு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும், வேறு சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி இருக்காது. அப்போ நமக்கு அந்த 4வது மாதம் கொடுக்கும்போது நல்லா இருக்கும். அப்புறம் 5வது மாதம் 6வது மாதம் தார் போடும்போது வந்து நம்ம தண்ணி மட்டும் நல்லபடியாக கொடுக்கணும். அப்போ ஒரு டைம் வந்து இதே இதை கொடுத்தா போதும். இந்த எருவை இதை இது பண்ணி 6வது மாதம் கொடுத்தோன்னா 6 அதாவது 6 18 200 நாள் தார் போட ஆரம்பிச்சிடும். 1-2 தெரியும். அப்போ 200 நாள் தார் போது 250 நாளுக்குள்ளே வந்து எல்லாமே தார் போட்டுரும். தார் போட்டதுலேருந்து பூ வெளியே வந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு காயாகிறதுக்கு வந்து 90 நாள் ஆகும். 3 மாதம் 3 மாதம் வச்சு அறுவடைக்கு வரும். அந்த டயத்தில் வந்து நான் சொன்னேன் ஒரு 10% கெமிக்கல் அதுக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த காய் கொஞ்சம் வளர்ச்சி நல்லா இருக்கணுன்றதுக்காக வந்து பொட்டாசியம் நைட்ரேட் அதை வந்து தார்லேயே ஸ்ப்ரே பண்ணலாம். ட்ரிப்புலையும் கொடுத்துடலாம். கொடுத்துருக்கும்போது நமக்கு காய் வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போ இந்த பச்சை வாழைலாம் வந்து இந்த கூன்வண்டு தாக்குதல் இருக்காது. இந்த நாளி பூனை பொறுத்துக்கிறதுக்கு அந்த இது இருக்கும். இப்போ அது வந்ததுக்கு பிறகு வந்து நிறையா வந்து கெமிக்கல் இப்போ இந்த தடை விதிக்கப்பட்ட மருந்துகள் அடிக்கிற மோனோகோடோபாஸு இந்த மாதிரி மருந்துகள் அதுக்கு வந்து இந்த குளோரிபெர்பாஸ் இந்த மாதிரிலாம் அடிக்கிறாங்க. அதை அடித்தா கண்ட்ரோல் ஆகும். ஆனால் அதை வந்து அந்த மாதிரி வந்து இது பண்ணுறதுக்காக வந்து இயற்கையாகவே பண்ணுறதுல வந்து அந்த பிரச்சனை வராது. உங்களுக்கு மண்ணில் வந்து நம்ம நல்லபடியாக இயற்கையான உரம் கொடுத்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எல்லாம் கிடச்சி மரம் வந்து ஆரோக்கியமாக இருந்துட்டாலே வந்து அந்த வண்டு தாக்குதல் அந்த மாதிரிலாம் இருக்காது. மழை காலத்தில் வந்து நம்ம இந்த வண்டு தாக்குதல் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் நம்ம ஃபீல்டை சுற்றி வந்து பச்சை சாணங்களோ அந்த மாதிரி போடாமல் ஓரளவுக்கு வச்சு பாதுகாப்பு பண்ணிட்டோம்னு சொன்னால் அப்படியே அதுக்கு மீறி அந்த மாதிரி வந்துருச்சு அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னால் அதில் வந்து நம்ம வேப்ப புண்ணாக்கு கரைசலை தெளித்தா போதும். சராசரி வந்து ஒரு தார் வந்து நமக்கு 10 கிலோ குறையாமல் இருக்கும். அப்போ 10 கிலோன்னும் போது இன்றைக்கி வந்து ஏறக்குறைய வந்து ஒரு 5 வருஷமாகவே வந்து நாளி பவுன் வந்து கிலோ 20 ரூபாய்க்கு கம்மியாகவே விற்கலை. இன்றைக்கி 30 ரூபா வரைக்கும் போகுது. அப்போ நமக்கு 10 கிலோ ஒரு தார் 300 ரூபா ஆச்சு. நம்ம தென்னை மரத்தை வந்து குத்தைக்கு விட்டாலுமே கூட இன்றைக்கி வருஷத்துக்கு 300 ரூபாய்க்கு வாங்க மாட்டேன்றாங்க. இப்போ ஒரு ஏக்கரில் வந்து 70 மரம் இருக்குது, நம்ம இதில் 1000 வாழை வைக்கிறோம். அப்போ 300 ரூபா மணிக்கு எவ்வளோ லாபம்ன்றோம் நீங்களே பார்த்துக்கோங்க. சோதனைக்காக பற்பல விஷயங்களை அப்பப்போ செஞ்சு பார்க்குற விவசாயி அசோகன் தனக்கு வெற்றி கிடைச்சா அந்த யுக்திகளை மற்ற விவசாயிகளோடையும் பகிர்ந்துக்க தவறதில்லை. அவருடைய சேவை தொடர நம்ம நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துவோம். காத்திருந்து தான் கனி பறிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பழமரங்கள் எல்லாமே அந்தந்த சீசனுக்கு தான் காய்க்கும். இதுக்கு விதிவிலக்காக இருக்கிற ஒரே பழம் பப்பாளி. பப்பாளியை பொறுத்த வரைக்கும் ஆண்டு முழுவதும் அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். பப்பாளியில் அதிக லாபமும் நல்ல மகசூலும் பெற நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட விவசாயிகளில் ஒருத்தர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த நடராஜ்.
பப்பாளியில் நிறைய ஹைபிரிட் ரகங்கள் இருந்தாலும் ரெட் லேடின்ற ரகத்தில் நம்ம நாட்டு ரக பப்பாளி மாதிரி விதைகள் அதிகமாக இருக்கும். அதனால் இயற்கை முறையில் பப்பாளி சாகுபடி செய்ய நினைக்கிற பெரும்பாலான விவசாயிகளுடைய தேர்வு இந்த ரெட் லேடி ரகம்தான். முதல்ல இந்த ரெட் லேடி ரக பப்பாளியை சாகுபடி செய்கிற முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். விதை வாங்கிட்டு வந்து பாக்கெட்டில் வைக்கணுங்க. பாக்கெட்டில் வச்சு 70 நாள் பாக்கெட்டில் இருக்கணுங்க. அந்த விதை அது 1.5 ஹைட் வந்துடுங்க. அதுக்கப்புறமா குழி எடுத்து அந்த மெத்தடில் கண்ணை வைக்கணுங்க. அதில் போடும்போது அசோஸ்பைர்லாம் எருவு கலந்து அசோஸ்பைர்லாம் பாக்ஸாஃபைட்டெல்லாம் பயன்படுத்தலாம். இயற்கை விவசாயத்தில் அதில் நுண்ணுயிர்கள் அதிகமாக எடுத்து கொடுக்க வேண்டியது இது. அதனால் அதை எருவில் கலந்து பயன்படுத்துவாங்க. ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இடைவெளி பார்த்தா 7 அடி இருக்கணுங்க. அது 7 அடி ஸ்கொயரில் இருக்கணுங்க. ஒரு மரத்துக்கு மினிமம் வந்து 900, ஒரு ஏக்கருக்கு வந்து மினிமம் 900 வருங்க. மேக்ஸிமம் 1000 மரம் வருங்க. மேல் மண்ணுன்னு தனியாக ஒன்று இருக்குது, அடிமண்ணுன்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. மேல் மண்ணில் வந்து சத்துள்ள மண், அடிமண் வந்து சத்து இல்லாத மண். அந்த மேல் மண்ணும் எருவும் கலந்து உள்ள தள்ளிட்டு தான் கன்று வைக்கணுங்க. எல்லா கண்ணுக்குமே மோஸ்ட்லி சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காடி மாதம் வந்து சிறந்தது. ஆடி மாதத்துலேருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே புது வேர் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் கார்த்திகை மாதம் மழை பெஞ்சிச்சுன்னா எதுவும் மோஸ்ட்லி ஆகாது. நட்டதுலேருந்து 8ஆம் மாதம் காய்க்க ஆரம்பிக்குங்க. அதிலேருந்து ஒரு 1.5 வருஷம் பறிக்கலாங்க. மினிமம் 1.5 வருஷம், மேக்ஸிமம் 2 வருஷம்னு பறிக்கலாங்க. பராமரிப்பை பொறுத்து இருக்குதுங்க. அது பப்பாளி பயிர் பல வகைப்பட்ட மண்ணிலும் வளரக்கூடியது தான். ஆனால் களிமண் பூமியில் சாகுபடி செய்ய முடியாது. சமவெளி பகுதிகளில் மிதமான வெப்பம் அல்லது கொஞ்சம் அதிகமான வெப்பம் நிலவர இடங்களில் நல்லா வளரும். மலைப்பகுதிகளில் சுமார் 1200 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரும். இன்னொரு முக்கியமான விஷயம், தண்ணீர் தேங்கி நிற்கிற மாதிரியான இடங்கள் பப்பாளி சாகுபடிக்கு உகந்ததில்லை. வடிகால் வசதி இருந்தாதான் தண்டு பகுதியில் ஏற்படுற அழுகல் நோய்களை கட்டுப்படுத்த முடியும். இது தவிர பொதுவாக பப்பாளியை தாக்கக்கூடிய இலை சுருட்டு புழு, சப்பாத்தி பூச்சி போன்ற எல்லாத்தையும் குறிப்பிட்ட 3 விதமான இயற்கை பூச்சி விரட்டிகள் மூலமாகவே கட்டுப்படுத்தலாம். 3 இருக்குதுங்க பூச்சி விரட்டியில். அதாவது வேப்ப எண்ணெய், பொங்க எண்ணெய், இழுப்ப எண்ணெய் கலந்து அடிக்கிறது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கனாக்கா பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது ஒரு வகை. அடுத்தது ஆடு மாடு துணை தழையெல்லாம் நாட்டு மாட்டு கோமியத்தில் ஊற வச்சு அடிக்கிறது. இது மாதிரி ஒரு 3 கான்செப்ட் இருக்குதுங்க. இது 3ல் எங்களுக்கு அந்த டைமுக்கு எது தோணுதோ அதை செய்வாங்க. எது செஞ்சாலும் கண்ட்ரோல் ஆகுங்க. மோஸ்ட்லி படித்து முடிச்சுட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நடராஜ் நம்மாழ்வாருடைய கொள்கைகளாலும் அவர் எழுதிய புத்தகங்களாலும் ஈர்க்கப்பட்டு இயற்கை விவசாயத்துக்கு வந்திருக்காரு. கடும் வறட்சியால் மற்ற சில விவசாயிகள் பாதிப்புக்குள்ளான போதும் தான் மட்டும் தப்பிச்சது இயற்கை விவசாயத்தை கற்றுக்கிட்டதால தான்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாரு நடராஜ். இப்போ வெயில் ஆகி போச்சுங்க. இது நான் இப்போ இயற்கை விவசாயத்தை கற்றுக்கல அப்படின்னு சொல்கிறேன். நான் பண்ணாமல் கெமிக்கல் விவசாயம் பண்ணி பட்டிருந்தேனாக்கா நான் இங்கே வந்து எதுவுமே பண்ண போகிறது இல்லைங்க. எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. இயற்கை விவசாயத்தை கற்றுக்கிறதுனால என்ன பண்ணிகிட்ருக்கோம், பக்கத்தில் இருக்கிற மரத்தெல்லாம் எதுவும் கொளுத்தாமல் வச்சுட்டு இருந்தேன். கொளுத்தி இருந்ததுனாலும் எனக்கு அதெல்லாம் மெட்டீரியல்லாம் கிடச்சிருக்காது. என்னை பொறுத்த இருக்க மெட்டீரியல் அது. அதை எடுத்து தான் நான் வந்து மேலே போட்டு ஃபுல்லாகவே மூடி வச்சுட்ருக்கிறேன். அந்த தைரியத்தில் தான் இருக்கேன். இப்போ அது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் வாய்க்காலில் தண்ணி விட்டு அந்த தண்ணி இடத்துல ஊற்றும்போது 2 நாள் இருக்க தண்ணின்றது 4 நாள் அந்த ஈரம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். தன்னுடைய விளைச்சலை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஆரம்பத்திலிருந்தே இடைத்தரகர்கள் யாரையும் இவர் நாடலை. முதல்ல உழவர் சந்தை மூலமாக மக்களை அணுகியிருக்காரு. நான் முதல்ல பப்பாளி போட்டிருக்கும்போது 1 ஏக்கர் ஃபுல்லாக பப்பாளி போட்டேன். அப்போ டேரெக்டாகவே உழவர் சந்தை எடுத்து போய் கொடுத்துட்டு இருந்தேன். நான் உள்ளே போகும்போது ரேட்டு 18 ரூபான்னு எழுதிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் 18 ரூபான்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு கட்டாதுங்க, அதனால் நீங்கள் 25 ரூபான்னு போடுங்க. 25 ரூபா போட்டாலே அவரேஜ் 20 ரூபா தான் வரும். அதனால் 25 ரூபான்னு போட சொன்னால் அதேமாதிரி அவங்க 25 ரூபான்னு போட்டிருந்தாங்க. நான் உள்ளே போகும்போது 25 ரூபா போட்டிருந்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக நான் 1.5 வருஷம் அது உள்ளே இருந்துட்டு இருந்தேன். ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தேன். மேக்ஸிமம் 25 ரூபா கொடுப்பேன். மினிமம் கூட வரவங்களாம் வந்து 18 ரூபா கொடுத்துட்டு இருந்தேன். ரெகுலராக வரவங்களுக்கு 25 தான் கொடுத்துருக்குறது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நான் 1.5 வருஷங்க உள்ள வேலை கொடுத்துட்டு இருந்தேன். வெளியில் வரும்போது அன்றைக்கி போகும்போது 25 ரூபான்னு போட்டிருந்தாங்க. வெளியில் வரும்போது அது 25 ரூபா. அதை அழிக்கவே இல்லைங்க, அப்படியே தாங்க இருந்துச்சு. பப்பாளி மட்டும் இருக்கும்போது உழவர் சந்தைக்கு போனவர் அதோடு சேர்த்து மற்ற சில பயிர்களையும் இயற்கை முறையில் சாகுபடி செய்ய ஆரம்பித்ததும் நேரடியாகவே மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. தக்காளி, மிளகாய், கத்திரி, வெள்ளரி எக்கச்சக்கமாக போட்ட முதல்ல போன பீரியடில் என்னெல்லாம் எங்கள் நிலத்தில் வருமோ அது எல்லாமே போடுவோம். கீரைகள் எல்லாமே போட்டு கொடுத்துட்டு தான் இருந்தேன். அப்போ அப்படி கொடுக்கும்போது நான் உள்ளெல்லாம் நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க சொல்கிற ரேட்டு தான் விற்கணும். அப்படின்ற பட்சத்தில் நானே வெளியில் என்னோடய பைக்கை நிறுத்திட்டு என்னோடய பைக்கில் ஒரு பேனர் கட்டிட்டு இயற்கை ஒன்று சொல்லிட்டு பேனர் கட்டிட்டு அங்கே வச்சுட்டு விற்றுட்டு இருந்தேன். எல்லாமே ஓடிடுங்க. அது இல்லாமல் ஒரு 30 வீட்டிலேருந்து 50 வீடு வரைக்கும் டோர் டெலிவரி கொடுத்துட்ருக்குறாங்க. இது இல்லாமல் மற்ற இயற்கையான பொருளை என் நண்பர்கிட்ட கிடைக்கிறத வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க. விதைச்சு பராமரித்து அறுவடை செய்கிறது மட்டும் இல்லாமல் விற்பனையும் சேர்ந்தது தான் விவசாயம்னு நிரூபித்த நடராஜ் கிட்ட இயற்கை விவசாயத்துடைய அவசியம் என்னன்னு கேட்டோம். நம்ம லாஸ்ட்டாக பயன்படுத்தினா 70 வருஷம் கெமிக்கல்னால தான் நோய் வந்துச்சு. அப்போ அது வராமல் இருக்கணும் ஒன்று. 2வது வந்து அடுத்த தலைமுறை நம்ம பசங்க எவ்வளோ தான் நம்ம கொடி கொடியாக சம்பாரிச்சாலும் அடுத்து நம்ம வச்சுட்டு போகிறது நம்ம பசங்க, நம்ம அடுத்த வாரிசு தான் வச்சுட்டு போக போகிறோம்.
அந்த வாரிசுகளுக்கு முதல்ல நோய் இல்லாமல் இருக்கணும். இப்போ நோய் இல்லாமல் இல்லை, அதாவது 1 வயசு குழந்தைலேருந்து 100 வயசு ஆள் வரைக்கும் எல்லாருக்கும் ஃபைல் போட்டு வச்சுருவாங்க வீட்டில். அது இப்போ என் வீட்டில் இல்லாமல் இருக்குது. நான் ஹாஸ்பிட்டலில் போகல, எங்கள் வீட்டம்மா ஹாஸ்பிட்டலில் போகல, என் பையன் ஹாஸ்பிட்டலில் போகல, என் பொண்ணு ஹாஸ்பிட்டலில் போகல. இது வரைக்கும் நாங்கள் இயற்கையோடு சார்ந்து வாழ்றதுனால அதில் இயற்கையோடு வந்துட்டுருக்கோம். அப்போ ஹாஸ்பிட்டலில் போகாமல் நிம்மதியாக ஒரு மனுஷன் வாழுங்காலம் வரைக்கும் வாழணும் அப்படின்னு சொன்னாலே கம்பல்சரி இயற்கை விவசாயமும் தேவை, இயற்கை விவசாய பொருட்களும் தேவை, அதை சார்ந்த எல்லா மரபு விஷயம் எல்லாமே தேவை. சிலர் இயற்கை விவசாயத்தை பற்றி பேசும்போது ஏதோ பெரிய விஷயம் போல செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு தோணும். ஆனால் இயற்கை விவசாயம்னா என்னன்னு கேட்ட கேள்விக்கு சுருக்கமாக மனசில் பதிகிற மாதிரி பளிச்சுன்னு ஒரு பதில் சொன்னார் நடராஜ். இப்போ இயற்கை விவசாயம்னா என்ன எடுத்துன்னு கேட்டாக்கா, மினிமம் 1 சென்ட்டுங்க, மேக்ஸிமம் 1 ஏக்கருங்க. தேவையானது ஒரு நாட்டு பசுமாடுங்க. அந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். கூலி ஆளுங்க வர்றதெல்லாம் அப்புறங்க. நம்ம வேலை செய்யறதுக்கு முதல்ல தயாராக இருக்கணும். நம்மளால் அந்த 1 ஏக்கரை மெயின்டைன் பண்ண முடியும். 1 சென்ட்டை மினிமம் சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் 1 ஏக்கர் சொல்லியிருக்கேன். இதையும் மெயின்டைன் பண்ண முடியும், அதுவும் மெயின்டைன் பண்ண முடியும். தேவையானது ஒரு நாட்டு பசுமாடு. அந்த நிலத்தில் பாயிடும்போது தண்ணி வந்து சாணம் கலந்து போகணுங்க. அந்த காலத்தில் இதுதாங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறையா மாடு வச்சுருந்தாங்க, எருவடித்த வேலையாக இருப்பாங்க, தடையை போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம அதுலேருந்து கொஞ்சம் மாறதுனால தாங்க பல விளைவுகள். அதனால் இப்படி பண்ணாலே போதுங்க, அது தலைமுறையை காக்க முடியுங்க. சே, இவ்வளவு தானே இயற்கை விவசாயம் அப்படின்னு நினச்சிருப்பீங்களே. உண்மைதாங்க, எல்லாமே நம்ம மனசில் தான் இருக்குது. செய்யணும்னு நினச்சா செய்யலாம். மற்றும் ஒரு உழவுக்கு இருட்டு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே.